எல்லாம் வல்ல இறைவனின் திருப்பெயரால் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று நாம் திருக்குரானில் அல்-கஹஃப் அத்தியாயத்தில் வரும் ஒரு மிக முக்கியமான வாழ்வியல் படிப்பினையை பார்க்க போகிறோம். இது 2 மனிதர்களை பற்றிய கதை. அவர்களுக்கு இறைவன் வழங்கிய செல்வமும் அந்த செல்வம் ஒரு மனிதனை எப்படி மாற்றியது என்பதுமே இந்த வரலாற்றின் மைய கருத்தாகும். ஒரு காலத்தில் 2 நண்பர்கள் இருந்தார்கள். அவர்களில் ஒருவனுக்கு இறைவன் மட்டற்ற அருட்கொடைகளை வாரி வழங்கியிருந்தான். அவனுக்கு 2 பிரம்மாண்டமான திராட்சை தோட்டங்களை இறைவன் கொடுத்திருந்தான். அந்த தோட்டங்களை சுற்றி கம்பீரமான பேரீச்சை மரங்கள் வேலியாக அமைக்கப்பட்டிருந்தன. அந்த 2 தோட்டங்களுக்கும் நடுவே பசுமையான தானிய வயல்களும் தாகம் தீர்க்கும் ஓடும் நீரோடைகளும் இருந்தன. அந்த தோட்டங்கள் ஒருபோதும் பலன் தருவதில் குறை வைத்ததில்லை. ஒவ்வொரு பருவத்திலும் அவை செழிப்பாக பூத்து குலுங்கின. அந்த மனிதன் பெரும் செல்வந்தனாகவும் செல்வாக்கு மிக்கவனாகவும் ஊருக்குள் திகழ்ந்தான். ஆனால் அந்த செல்வமும் வசதிகளும் அவனிடம் மெல்ல மெல்ல அகங்காரத்தை உண்டாக்கியது. ஒரு நாள் அவன் தனது ஏழை நண்பனை அழைத்து கொண்டு தனது தோட்டத்தை சுற்றி பார்க்கச் சென்றான். அங்கே அவன் தனது நண்பனிடம் மிகவும் பெருமையாக பேசினான். பார், என்னிடம் இருக்கும் இந்த செழிப்பை பார். உன்னை விட என்னிடம் அதிக செல்வமும் அதிகாரமும் என்னை சுற்றி பலமான ஆட்களும் இருக்கிறார்கள் என்று மார்தட்டினான். தனது தோட்டத்தின் அழகில் மயங்கிய அவன் அதன் உள்ளே நுழையும் போது ஆணவத்துடன் சொன்னான், இந்த தோட்டங்கள் ஒருபோதும் அழியும் என்று நான் நினைக்கவில்லை. காலம் காலமாக இவை எனக்கு பலன் தரும். ஒருவேளை மறுமை என்று ஒன்று வந்து நான் என் இறைவனிடம் திரும்பச் சென்றாலும் அங்கே இதைவிட சிறந்த சொர்க்கமே எனக்கு கிடைக்கும் என்று வரம்பு மீறி பேசினான். அவனது நண்பனோ மிகவும் எளிமையானவனாகவும் இறை நம்பிக்கை உள்ளவனாகவும் இருந்தான். அவன் அந்த செல்வந்தனின் பேச்சை கேட்டு வருத்தமடைந்தான். அவன் மென்மையாக அவனுக்கு அறிவுரை கூறினான். நண்பனே, ஒரு பிடி மண்ணிலிருந்து உன்னை படைத்து உனக்கு இந்த செல்வங்களை தந்த அந்த இறைவனையா நீ நிராகரிக்கிறாய்? உனது தோட்டத்திற்குள் நுழையும் போது மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடியது நடக்கும் என்று சொல்லியிருக்க வேண்டாமா? உன்னிடம் இருக்கும் இந்த செல்வம் அவனால் கொடுக்கப்பட்டது என்பதையும் அவன் நினைத்தால் அடுத்த நொடியே அதை எடுக்க முடியும் என்பதையும் ஏன் மறக்கிறாய்? என்னிடம் உன்னைவிட செல்வம் குறைவாக இருக்கலாம், ஆனால் இறைவனின் அருள் எனக்கு போதுமானது என்று விசுவாசத்துடன் கூறினான். அந்த ஏழை நண்பன் மேலும் ஒரு எச்சரிக்கையை செய்தான். நீ இப்படி ஆணவம் கொண்டு இறைவனை மறந்தால் உன் தோட்டத்தின் மீது வானத்திலிருந்து ஒரு மின்னலோ அல்லது பேரழிவோ வந்து அது வெறும் மொட்டை நிலமாக மாறிவிடக்கூடும். நீ ஆசையாக பருகும் அந்த நீரோடைகள் பூமிக்குள் வற்றி போய்விடலாம் என்றான். ஆனால் அந்த செல்வந்தன் அந்த எச்சரிக்கையை கிண்டலாக சிரித்து தள்ளிவிட்டான். ஆனால் இறைவனின் கட்டளை வந்தது. ஒரு நாள் இரவு அவன் எதை நினைத்து பெருமைப்பட்டானோ அந்த தோட்டங்கள் அனைத்தும் ஒரு பெரும் சேதத்திற்கு உள்ளானன. மறுநாள் காலையில் அவன் தனது தோட்டத்திற்கு வந்து பார்த்தபோது அவன் ஆசையாக வளர்த்த திராட்சை கொடிகளெல்லாம் வேரோடு சாய்ந்து மண்ணோடு மண்ணாக கிடந்தன. பழங்கள் கருகி போயிருந்தன. தான் செலவழித்த உழைப்பும் பணமும் ஒரு நொடியில் வீணாகி போனதைக் கண்டு அவன் நிலைகுலைந்து போனான். அங்கே கைகளை பிசைந்து கொண்டு கதறி அழுதான். அந்தோ பரிதாபமே, நான் என் இறைவனுக்கு யாரையும் இணையாக்காமல் இருந்திருக்க கூடாதா? நான் ஏன் இவ்வளவு அகங்காரம் கொண்டேன் என்று புலம்பினான். ஆனால் அப்போது அவனது செல்வமோ அவன் நம்பியிருந்த ஆட்களோ அந்த அழிவிலிருந்து அவனை காப்பாற்ற வரவில்லை. அன்பார்ந்தவர்களே, இந்த 6 நிமிட உரையில் நாம் பெறும் பெரிய பாடம் என்னவென்றால், நம்மிடம் இருக்கும் செல்வம், அறிவு, பதவி அல்லது திறமை எதுவாக இருந்தாலும் அது இறைவன் நமக்கு தந்த ஒரு தற்காலிக அமானிதம் மட்டுமே. நாம் வசதியாக இருக்கும்போது அந்த இறைவனுக்கு பணிவோடு நன்றி செலுத்த வேண்டும். செல்வம் வரும்போது இறைவனை மறப்பதும் வறுமை வரும்போது இறைவனை தூற்றுவதும் ஒரு உண்மையான விசுவாசிக்கு அழகல்ல. உண்மையான செல்வம் என்பது கையில் இருக்கும் காசு அல்ல, அது நம் இதயத்தில் இருக்கும் திருப்தியும் இறை நம்பிக்கையும் தான். இறைவன் எம் அனைவருக்கும் பணிவையும் நன்றியுள்ள இதயத்தையும் பிறரை மதிக்கக்கூடிய நற்பண்புகளையும் தருவானாக. வசல்லல்லாஹு அலா முஹம்மதின் வ ஆலிஹி வசஹ்பிஹி வசல்லம்.